Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் சிக்கன் கறி தான் வச்சுருக்கேன். என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஓல்ட் ஸ்பைசஸ், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, 2 கல் உப்பு போட்டு அதையும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. சூப்பராக அது நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் காடை ஃப்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது என்னென்னலாம் போட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ இதோட ரெசிபி வீடியோ போடவா வேணாவான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமே நான் வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நீங்கள் இது கூட சிக்கன் மசாலா இல்லை வேறு எதுனா செட்டிநாடு மசாலா அந்த மாதிரி போட்டாலுமே சூப்பராக இருக்கும். நான் வீட்டு மிளகாத்தூளே போட்டுக்கிட்டேன். இதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்காக நான் மிக்சியில் அரைச்சதுலேயே அந்த தண்ணியை சேர்த்துட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டேன். அது நல்லா வதங்கி அந்த மிளகா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன். ஸோ அந்த 1/2 கிலோ சிக்கனையும் அது கூட போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு அதை ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எனக்கு உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் போட மறந்துட்டேன் அப்படின்னால மேலே போட்டேன். இதை நீங்கள் உருளைக்கிழங்கு போடணும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கறி போடும்போது உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கொதிச்சு வர கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கசகசாவும் போட்டுட்டு அதையும் அரைச்சி குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதையும் ஊற்றி நல்லா கொதித்து விட்டுட்டு எப்போவுமே கோழி குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த கோழியோட ஹீட் நம்ம இது இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்குனா என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, bye from Pavitra.